பார்ட் ஏ முடிச்சிட்டோம். பார்ட் பியில் இப்போ 12a1 let f of x is equal to square root of minus x if x is less than 0 இருந்தா, அதே 3 minus x if 0 less than or equal to x less than or equal to 3, and அதே function வந்து x minus 3 the whole square if x greater than 3. Then evaluate each of the following limits if they exist. அப்படின்னு ஒரு 6 லிமிட்ஸை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். let f of x is equal to square root of minus x if x is less than 0, 3 minus x if 0 less than or equal to x less than or equal to 3, and x minus 3 the whole square if x greater than 3. Evaluate each of the following limits if they exist. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் டிஃபைன் ஆகிருக்கு. லெஸ் தென் 0வாக இருக்கும் பொழுது அதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸு. 0லேருந்து 3 வரையும் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 3 மைனஸ் எக்ஸு. எக்ஸ் கிரேட்டர் தென் 3ல் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். இதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதை வச்சுக்கிட்டு கீழே சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் லிமிட்ஸ் எக்ஸிஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம அதோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்றதை இங்கே பார்ப்போம். முதல்ல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், நம்ம இந்த 0 மைனஸ் 0 ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை முதல்ல மீனிங் புரிஞ்சுக்கணும். இது நம்பர் லைன், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் இருக்கிற நம்பர் லைன். நமக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கு. எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும் பொழுது இதோட வேல்யூ என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸு. இந்த 0 to 3ல் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னென்னா 3 மைனஸ் எக்ஸு. எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும் பொழுது அங்கே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா 0 மைனஸில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0 மைனஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த நம்பரை டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். 0 மைனஸ்ன்னா நெகட்டிவ் சைட்லேருந்து இந்த நம்பரை அப்ரோச் பண்ணுறது. இந்த பக்கத்துலேருந்து வரதெல்லாம் நான் 0 மைனஸ்ன்னு சொல்லலாம். இங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாம் பாசிட்டிவ் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணுறதுனால 0 ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நம்பரை ஒரு ஃபங்க்ஷனில் either we can approach through the negative side or we can approach through the positive side. இதுதான் 0 மைனஸ்ன்னு நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, இங்கே 0 ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 0 மைனஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னா 0 மைனஸில் இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ் லெஸ் தென் 0ல் இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்கிறதுன்னு பாருங்கள். அதை எக்ஸில் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸுக்கு 0 போட்டு கண்டுபிடிக்கணும். 0 ப்ளஸ்ன்னா இங்கே 0க்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற வேல்யூ இதுதான். இங்கே 0வை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணுறது. இதுதான் 0 மைனஸ் 0 ப்ளஸுக்கான அர்த்தம். இப்போ இதே மாதிரி தான் 3 மைனஸ் 3 ப்ளஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல் கொஸ்டின் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் f of x that is equal to limit extends to 0 minus of 0 மைனஸில் x நெகட்டிவாக இருக்கும் பொழுது எடுக்கிற வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸு. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் அதோட வேல்யூ 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்தது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். 0 ப்ளஸ்னால் பாசிட்டிவ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறது நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறதுல என்ன வரும்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்.
இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து 0 போட்டோம்னா 3 minus 0 which is equal to 3. அடுத்தது limit third question. Limit x tends to 3 minus of f of x. That is equal to 3 minus னா இங்கே 3 இருக்குது. இப்போ 3 இங்கே இருந்ததுன்னா இந்த சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறது வந்து நெகட்டிவ், இந்த பக்கத்துலேருந்து அப்ரோச் பண்ணுறது வந்து பாசிட்டிவ். கிரேட்டர் தென் 3னா பாசிட்டிவ் சைட்லேருந்து 3 அப்ரோச் பண்ணுறது. 3 ப்ளஸ்ன்னா பாசிட்டிவ் சைட்லேருந்து 3 அப்ரோச் பண்ணுறது. 3 மைனஸ்ன்னா நெகட்டிவ் சைட்லேருந்து 3 அப்ரோச் பண்ணுறது. அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து. அப்போ லெஃப்ட் சைடுனா இந்த பாயிண்டில். அப்போ எப்படி எழுதணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் 3 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அதே மாதிரி 3 ப்ளஸ்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை நான் அப்ரோச் பண்ணுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ் ஆஃப் 3. இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது? எக்ஸ் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த 4த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆன்சரும் எனக்கு தேவை. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே நான் எழுதிட்டேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. 0ல் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 0ல் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறதும் பாசிட்டிவ் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறதும் ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கும் பொழுது தான் அந்த ஃபங்க்ஷனோட லிமிட் எக்ஸிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் அதோட வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. ஏன்னா இதோட வேல்யூ நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அட் த பாயிண்ட் 0ல் வேல்யூ என்ன நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ அடுத்தது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் that is equal to limit x tends to 3 plus of f of x. ரெண்டுத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இப்போது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால லிமிட் x tends to 3 of f of x exist, அதோட வேல்யூ 0. இதான். இப்போ இந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அடுத்தும் கேட்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இது 0 பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் வேல்யூ சேமாக இல்லை. அப்போ 0 இஸ் தி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஆனால் 3ல் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வேல்யூ சேமாக வருது. இங்கே 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுதும் எனக்கு சேம் ஆன்சர் 0, இங்கே 3ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுதும் 0 சேம் ஆன்சர். அப்படின்னா 3ல் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. அது எங்கன்னா 0. 3ல் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். இந்த கொஸ்டினை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படியும் கேட்கலாம். அடுத்தது A2. Find the nth derivative of f of x that is equal to x e power x. இதான் கொஸ்டின். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு வந்து முதல்ல ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலாவை எழுதிப்போம். நமக்கு தெரியும், இஃப் u and v are functions of x and differentiable, then d by dx of u into v is equal to u into d by dx of v plus v into d by dx of u. அதாவது என்ன மீனிங் இந்த ப்ராடக்ட் ரூலுக்கு? ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருந்தா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா கீப் ஒன் ஃபங்க்ஷன், அந்த முதல்ல இருக்கிற ஃபங்க்ஷனை யூன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் ரெண்டாவது ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு.
இப்போ f dash of x is equal to d by dx of x e power x. இப்போது இங்கே uவை நான் வந்து xன்னு எடுத்துக்கிறேன், vஐ e power xன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணோம்னா x அப்படியே வச்சுக்கிட்டு d by dx of e power x plus e power x அப்படியே வச்சுக்கிட்டு d by dx of x. இப்போ x e power axஐ xஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a e power ax. இங்கே ஏவோட வேல்யூ 1ன்றதுனால அப்போ e power xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் you will get e power x plus e power x. differentiation of x with respect to x என்ன ஆகிடும் 1. ஸோ இங்கே எது காமனாக இருக்குது, e power x காமனாக வெளியே எடுத்துட்டுனா x plus 1 into e power x. இதான் f dash of x. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x கண்டுபிடிச்சிட்டோம், x plus 1 e power x. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். nth டெரிவேட்டிவ் fn of x கண்டுபிடிக்கணும். fn of x எப்படி கண்டுபிடிக்கிறது, nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போட்டுகிட்டே வாங்க, ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரும், அதை வச்சுக்கிட்டு nth டேர்ம் எழுத முடியுமான்னு பார்க்கணும். இப்போது f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிப்போம். f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா என்ன பண்ணுவோம், d by dx ஆஃப் x plus 1 into e power x. இங்கே u வந்து இப்போ x plus 1, v வந்து e power x. அப்போ எப்படி மாறும், ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்குமே அப்ளை பண்ணால் x plus 1 into d by dx of e power x plus e power x into d by dx of x plus 1. இப்போ அதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஸோ x plus 1 e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு x e power x தான், ப்ளஸ் e power x into with respect to x இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, இது 0 ஆகிடும். ஸோ 1 plus 0 1, ஸோ இன்ட்டு 1. ஸோ இங்கே இப்போது e power x காமனாக வெளியிடுங்களேன், x plus 1 plus 1 வரும். அப்போ ப்ளஸ் ரெண்டு டைம் இருக்கிறதுனால x plus 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ x plus 2 into e power x. ஸோ f டபுள் டேஷ் ஆஃப் x வந்து x plus 2 into e power xன்னு வருது. இப்போ நான் என்ன சொன்னால் இதுக்கு பேட்டர்ன் தெரியணும், அதனால் நம்ம அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் x that is equal to d by dx of x plus 2 into e power x. அதே ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா. ஸோ e power x ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், x plus 2 அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ d by dx of e power x ஃபார்முலா நம்ம இந்த ப்ராடக்ட் ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் e power x அப்படியே வச்சுக்கிட்டு d by dx of x plus 2. இது என்ன ஆகும், x plus 2 into differentiation of e power x with respect to x என்ன ஆகிடும் e power x plus e power x into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ அகெயின் e power x காமனாக வெளியே எடுத்துட்டுனா இங்கே x plus 3ன்னு வரும் into e power x. ஸோ f dash of x நமக்கு x plus 1 e power xன்னு வந்தது, f double dash of x x plus 2 into e power xன்னு வருது, f triple dash of x x plus 3 into e power xன்னு வருது. இதை வச்சுக்கிட்டு சீக்வன்ஸு. சிமிலர்லி f fourth derivative of x is equal to x plus 4 into e power xன்னு வரும், f fifth derivative of x equal to x plus 5 into e power xன்னு இருக்கும். இப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போனால் fn of x is equal to nth derivative of x is equal to 5 டைம்ஸ்னால் இங்கே 5 எழுதுகிறோம், 4 டைம்ஸ்னால் இங்கே 4 எழுதுகிறோம். இப்போ nth டெரிவேட்டிவ் இப்போ n டைம்ஸ், ஸோ x plus n into e power x. A3 differentiate f of t, அது capital F of t is equal to t square by square root of t cube plus 1. இதான் question. Differentiate f of t equal to t square by square root of t cube plus 1. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று கோஷன்ட் ரூலை அப்ளை பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதாவது u by v ஃபார்முலா. அதை விட இதை சிம்பிளாக எப்படி போடலான்னா லாகரிதம் அப்ளை பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே நான் சிம்பிளாக ஈஸியாக லாகரிதமிக் அப்ளை பண்ணி இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, given f of t equal to t square by square root of t cube plus 1. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், either using quotient rule or by taking logarithmic function. ஸோ இங்கே நான் log அப்ளை பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேக் லாக்
on both sides அப்படி நான் எடுத்துன்னா இது எப்படி மாறிடும் log f of t equal to இது log of t square by square root of t cube plus 1 இதான் நமக்கு logarithmicல ஒரு ஃபார்முலா log m by n is equal to log m minus log n அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் log of t square minus log of இந்த t cube plus 1 வந்து என்ன பண்ணிடுறேன் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால பவர் ஆஃப்னு எழுதிக்கிறேன் அப்போ log of t cube plus 1 whole power half இப்போ இங்கே லாகரமிக்கில் ரெண்டாவது ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன் log m power n is equal to n log m அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 2 log t minus half into log of t cube plus 1 log f of t equal to 2 log t minus half of log of t cube plus 1 இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண போகிறோம் முதல்ல லாகில் மாற்றத்தோட நோக்கமே வந்து பவரையும் டினாமினேட்டரில் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நியூமரேட்டருக்காக கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம் லாகரிதம் which transform difficult division into simple addition and subtraction அதுதான் கான்செப்ட் ஸோ லாகில் மாற்றியாச்சு இப்போது இதை டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம்னா இது எப்படி மாறிடும் 1 by f of t ஏன்னா லாகோட டிஃபரன்ஷியேஷன் 1 by f of t இன்ட்டு f of t டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of t that is equal to இது எப்படி மாறிடும் 2 by 2 கான்ஸ்டன்ட் அது அப்படியே எழுதிக்கிறேன் log t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by t மைனஸ் half இன்ட்டு log of t cube plus 1 log differentiate பண்ணால் 1 by t cube plus 1 இன்ட்டு இந்த t cube differentiate பண்ணால் 3t square இது 0 ஆகிடும் அப்போ இன்ட்டு 3t square எழுதிட்டோம் இப்போது இதிலிருந்து f dash of t equal to இந்த f of t இங்கே கொண்டு வந்துடுறேன் இப்போ இது 2 by t இங்கே என்ன இருக்குன்னா 2 by t இந்த இடத்துல 3t square by 2 இன்ட்டு t cube plus 1 இப்போ நான் LCM எடுத்துக்கிறேன் LCM பார்த்திங்கன்னா 2t இன்ட்டு t cube plus 1 வரும் அப்போ இதை இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும் 2 இன்ட்டு t cube plus 1 நான் அப்படி மல்டிப்ளை பண்ணலாம் 2வை இதால் மல்டிப்ளை பண்ணால் 4t cube plus 4 இங்கே மைனஸ் இது இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணால் 3t cube வரும் பை 2t இன்ட்டு t cube plus 1 ஸோ இப்போ f of t-யோட வேல்யூவை எழுதுவோம் என்னது t ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் t cube plus 1 இங்கே 4t cube 3t cube போயிடுச்சுன்னா t cube plus 4 பை 2t இன்ட்டு t cube plus 1 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே t ஸ்கொயர் இருக்குது இங்கே t இருக்குது திஸ் ஒரு t கெட் கேன்சல்டு ஆகிடுச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம் நியூமரேட்டரில் t into t cube plus 4 by இதுவும் t cube plus 1 whole power half இங்கே t cube plus 1 power 1 அப்போது t cube plus 1 power 1 plus half 3 by 2 வரும் ஸோ அப்போ இங்கே எப்படி வரும் t cube plus 1 whole power 3 by 2 இந்த 2 இருக்குது அந்த 2வை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டோம் இதான் இந்த ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷனுக்கான ஆன்சர் இங்கே லாக் அப்ளை பண்ணி நம்ம வந்து போட்டதுனால இந்த டிஃபரன்சியேஷன் பிகம் ஸோ ஈஸி 12b1 யூஸ் logarithmic differentiation to differentiate y is equal to x power 3 by 2 into square root of x square plus 1 the whole thing divided by 3x plus 2 whole power 5 இதான் question use logarithmic differentiation to differentiate y is equal to x power 3 by 2 square root of x square plus 1 by 3x plus 5 whole power 5 இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் இதை தான் லாகரிதமிக் அப்ளை பண்ணி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம்
So what is given? Y is equal to x power 3 by 2 square root of x square plus 1 by 3x plus 5 whole power 5. First step என்ன பண்ணணும்னா take log on both side. முதல்ல logarithm ஓட application use என்னன்னு பார்ப்போம். Logarithm which transforms a difficult multiplication and division into simple addition and subtraction மாற்றும். அதாவது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் சிம்பிள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனாக மாற்றும். அப்போ லாகரிதமில் 3 இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா இருக்குது. log mn is equal to log m plus log n ஒரு ஃபார்முலா. log of m by n is equal to log m minus log n இன்னொரு ஃபார்முலா. log m power n is equal to n log m. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை முதல்ல அப்ளை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். அப்புறமா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டேக் log on both side. அடுத்தோம்னா இந்த இடத்துல log yன்னு வரும். this is equal to log of x power 3 by 2 square root of x square plus 1 by 3x plus 5 whole power 5ன்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் log m by n log m minus log n எழுதிக்கலாம். அப்போ log of numerator minus log of denominator இதான் ஃபார்முலா. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? log x power 3 by 2 into square root of x square plus 1. இதை எப்படி எழுதிக்கிறேன்னா x square plus 1 whole power halfன்னு எழுதிக்கிறேன் கன்வீனியன்ட்டுக்காக. மைனஸ் இங்கே log of 3x plus 5 whole power 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் லாகில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. இப்போ தான் ஃபார்முலா ஏற்கனவே சொன்னோம். log mn is equal to log m plus log n. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log of x power 3 by 2 plus log of x square plus 1 whole power half மைனஸ் இப்போ இதுக்கும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். log m பவர் n n log m. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 log of 3x plus 5. இப்போ அதே ஃபார்முலாவை இந்த பவரில் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணால் எப்படி எழுதிக்கலாம்? 3 by 2 log x plus 1 by 2 into log of x square plus 1 minus 5 into log of 3x plus 5. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை லாகரிதமை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போது டிஃப்ரென்ஷியேட் 1 போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y. y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் dy by dxன்னு எழுதிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 log x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா 1 by x plus 1 by 2 into log of x square plus 1. ஃபஸ்ட்டு log ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1 by x square plus 1 into x ஸ்கொயரை உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x ஸ்கொயரை பண்ணால் 2x, இது 0 ஆகிடும். மைனஸ் 5 இன்ட்டு லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1 by 3x plus 5 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உள்ளே இருக்கிறத 3, இது 0 ஆகிடும். அப்போ 3 plus 0 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது எப்படி எழுதிக்கலாம்? 3 by 2x ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 5 3s are 15 by 3x plus 5. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த y இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ dy by dx is equal to y into 3 by 2x plus x by x square plus 1 minus 15 by 3x plus 5. இப்போது y-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அது இங்கே எழுதுங்க. என்ன கொடுத்துருக்கு? y x power 3 by 2 into square root of x square plus 1
by 3x plus 5 whole power 5 into இந்த term அப்படியே எழுதணும் 3 by 2x plus x by x square plus 1 minus 15 by 3x plus 5. இதை இன்னும் ஃபர்தராக LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளத்தை இப்படியே விட்டாலும் இட் இஸ் எனஃப். 12 B2 discuss the curve f of x is equal to x power 4 minus 4x cube for the points of inflection and local maxima and minima. இதான் கொடுத்திருக்கிற question. Discuss the curve f of x is equal to x power 4 minus 4x cube for the points of inflection and local maxima and minima. இப்போ என்ன கொடுத்திருக்கிறாங்க? f of x is equal to x power 4 minus 4x cube. இந்த கணக்கில் ரெண்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை தனியாக கண்டுபிடிக்கணும், இன்னொன்று லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமாவை கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமா அண்ட் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அதனால் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x கியூப் மைனஸ் எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர். அப்போ 3 4s are 12. அப்போ 12x ஸ்கொயர்னு வரும். இப்போ நான் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட பாயிண்ட்ஸ் தெரியணும். ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டால் அது ஈஸி. இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் வரும் மைனஸ் 3. இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த டேர்ம் வரும் 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர். செகண்ட் டெரிவேட்டிவ் சொன்னேன். செகண்ட் டெரிவேட்டிவ் இதிலிருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 12x ஸ்கொயர் மைனஸ் 24x. இதையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் 12x காமனாக இருக்கும். இந்த இடத்துல x வரும் மைனஸ் 2. ஸோ ரெண்டு டெரிவேட்டிவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். த ப்ரொசீஜர் ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா இஸ், முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0 கண்டுபிடிச்சிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனில் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோட சைனை பொறுத்து இது மேக்ஸிமமா மினிமமான்னு சொல்லலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்ன வரும்னு பாருங்களேன். இந்த டேர்ம் 0 ஆகிடும். 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதிலிருந்து இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் 0ன்றதுனால இன்னொரு பாயிண்ட்டு 3ன்னு வரும். அதாவது எனக்கு 0,3 பாயிண்ட்ஸாக கிடைக்கும். இப்போது இதை நான் எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். முதல்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 ஆகிடும் மைனஸ் 24 இன்ட்டு 3 72ன்னு வரும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ப்ளஸ் 36ன்னு வரும். 12 9s are 108 minus 72 36ன்னு வரும், which is greater than 0. f double dash of x greater than 0ன்னா அந்த பாயிண்ட் வந்து மினிமம். ஸோ x is equal to 3ன்றது மினிமம். இப்போ அந்த மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f மினிமம் ஆஃப் என்ன வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 3 கியூப் that is equal to minus 27. 3 பவர் 4ஓட வேல்யூ வந்து 81 மைனஸ் 4 இன்ட்டு 3 கியூப் 3 கியூப் வந்து 27. அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 108. அப்போது 81 மைனஸ் 108 மைனஸ் 27 வரும். அப்போது மினிமம் வேல்யூ வந்து மைனஸ் 27. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 பார்த்தோம்னா இதுவும் 0 12 இன்ட்டு 0 வரும் மைனஸ் 24 இன்ட்டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. 0வாக இருந்தால்
we need further investigation. அதனால் இப்போதைக்கு இது அப்படியே விட்டுடுவோம். 0ல further investigation is needed. இதான் இந்த ஃபங்க்ஷனுக்கான மினிமம் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கான மினிமம் வேல்யூ வந்து -27 at x is equal to 3ல. இப்போ இதுக்கு அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதுக்கு எனக்கு என்னென்னா செகண்ட் டெரிவேட்டிவ் தேவை. செகண்ட் டெரிவேட்டிவை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணி பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படி 0க்கு நான் ஈக்குவேட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவேன். அப்போ 12x is equal to 0. அப்போ ஒரு பாயிண்ட் x is equal to 0ன்னு வரும். x minus 2 equal to 0. அப்போ இன்னொரு பாயிண்ட் x is equal to 2ன்னு வரும். அப்போ 0,2 இதான் இதோட இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் இன்ஃப்ளெக்ஷனை பேர்ஸாக கண்டுபிடிக்கணும். இப்போ x is equal to 0ன்னும் போது இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 0 is equal to 0 minus 4 into 0, that is equal to 0. அப்போ ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து 0,0. இப்போ at x is equal to 2, f of 2 is equal to 2 power 4 minus 4 into 2 cube. 2 power 4 வந்து 16. 16 minus 8 4s are 32. இப்போ 16 minus 32 minus 16 வரும். ஸோ அப்போது the point of inflections are 0,0, 2, minus 16. 13th A question. Given the transformation u is equal to e power x cos y and v equal to e power x sin y, and that f is a function of u and v and also of x and y, prove that dou square f by dou x square plus dou square f by dou y square is equal to u square plus v square into dou square f by dou u square plus dou square f by dou v square. இதான் கொடுத்திருக்கிற question. Given the transformation u is equal to e power x cos y and v is equal to e power x sin y, and that f is a function of u and v and also of x and y, prove that dou square f by dou x square plus dou square f by dou y square is equal to u square plus v square into dou square f by dou u square plus dou square f by dou v square. இதான் நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின். இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u is equal to e power x cos y and v is equal to e power x sin y. இப்போ இது எப்படி கொடுத்துருக்க பாருங்களேன். f is a function of u and v, where u is a function of xy and v is a function of xy. இதான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஃபார்முலாவை எழுதலாம். ஃபார்முலா எப்படி எழுதணும்னா இங்கேருந்து இந்த டெரிவேட்டிவ் எனக்கு dou f by dou x வேணும்னா I can find dou f by dou u into dou u by dou x. Similarly plus dou f by dou v into dou v by dou x. Similarly yக்கும் அதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போது dou f by dou x-ஐ எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் இந்த ஃபார்முலா வச்சுட்டு. ஸோ dou f by dou x is equal to dou f by dou u into dou u by dou x plus dou f by dou v into dou v by dou x. இப்போ இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். dou u by dou x with respect to x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். ஸோ அதனால் e power x into cos y தான் வரும். இந்த dou f by dou u அப்படியே எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே dou f by dou v by dou x e power x இப்போ தான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தோம், e power x தான். ஸோ அதனால் இது e power x into sin y ன்னு வரும். இப்போது இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். I can write this as e power x cos y into dou f by dou u plus e power x sin y into dou f by dou v. இப்போ இதிலேருந்து நான் dou by dou x அந்த டிஃபரன்சியேஷனோட ஆப்ரேட்டர் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபர்தராக, இங்கே e power x cos y into dou by dou u plus e power x sin y into dou by dou v ஆஃப் எஃப்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த ஃபங்க்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆப்ரேட்டர் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம், dou by dou x is equal to
e power x cos y into dou by dou u plus e power x sin y into dou by dou v. இதை கண்டுபிடிச்சிட்டோம். dou f by dou x கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் தேவை. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை எழுதி வச்சுருக்கிறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி எழுதுறது? dou ஸ்கொயர் f by dou x ஸ்கொயர். இதுக்கு மீனிங் என்ன? dou by dou x ஆஃப் dou f by dou x. இப்போ dou by dou x தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். என்னது? this is equal to e power x into cos y into dou by dou y plus e power x into sin y into dou by dou v ஆஃப் இதை இப்போ dou f by dou x ஆல் மல்டிப்ளை பண்ணோம். dou f by dou x என்ன? e power x cos y into dou f by dou y dou f by dou u plus e power x sin y into dou f by dou v. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் we get e power 2x into cos square y into dou square f by dou u square. இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அதே மாதிரி இந்த டேர்மை இதால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? e power 2x cos y sin y into dou square f by dou u dou v plus இப்போ இந்த டேர்மால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டேர்மால். e power 2x into again sin y cos y into dou square f by dou v dou x dou square f by dou v dou x plus இப்போ இந்த டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் e power 2x into sin square y into dou square f by dou v square. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். சிமிலர்லி இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு y கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get result. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா dou f by dou y வேணும். அதே மாதிரி ஃபார்முலா எழுதலாம். எப்படி எழுதலாம்? dou f by dou u into dou u by dou y plus dou f by dou v into dou v by dou y. This is equal to dou f by dou u into dou u by dou y. With respect to y இதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x அப்படியே வரும். cos y பண்ணால் மைனஸ் sin y. அதனால் இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் e power x into sin yன்னு எழுதலாம். ப்ளஸ் dou f by dou v into dou v by dou y sin y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos y. இப்போ இப்படி வரும் e power x into cos y. ஸோ அடுத்தது இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் e power x sin y into dou by dou u plus e power x cos y into dou by dou v of f. இப்போ இதிலிருந்து I can write dou by dou y is equal to minus e power x sin y into dou by dou u plus e power x into cos y into dou by dou v. ஸோ ஆப்ரேட்டரையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை? dou square f by dou y square that is equal to dou by dou y of dou f by dou y. இப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம்? dou by dou y minus e power x sin y into dou by dou u plus e power x cos y into dou by dou v of இதை மொத்தத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே dou f by dou y ஆல் பண்ணோம்னா minus e power x sin y into dou f by dou u plus e power x cos y into dou f by dou v. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் e power minus x sin y இந்த டேர்மையும் பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ e power 2x into sin square y dou square f by dou u square. இங்கே என்ன ஆகிடும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் e power 2x into cos y sin x into e power minus x into இந்த டேர்ம். அப்போ e power minus 2x. இப்போ cos y into sin y. இப்போ cos y sin y into dou square f by dou u dou v plus இப்போ இந்த டேர்மால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இது மைனஸ் e power 2x into sin y cos y dou square f by dou v dou u. அடுத்தது இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம்.
plus e power 2x into cos square y into dou square f by dou v square. ஸோ ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஸோ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை மாற்றணும். இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்யை யூன்னு எழுதலாம். அப்போ இ பவர் 2x காஸ் ஸ்கொயர் ஒய் என்னென்னு எழுதிக்கலாம், யூ ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி இது என்னென்னு எழுதலாம், வி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி எழுதிக்கலாம், இது காமனாக இருக்கிறதுனால யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர்னு. இது ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ப்ளஸ் டேம் மைனஸ் டேம் கெட் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், அதாவது இ பவர் 2x சைன் ஸ்கொயர் ஒய் வந்து வி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இ பவர் 2x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஒய்யை யூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி வரும், வி ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா ரிசல்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ வி ஸ்கொயர்னு வரும். இதான் சார் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறதுக்கான ரிசல்ட்டோட ஆன்சர். இதே மாதிரி மற்ற கொஸ்டினை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 11ல் A2 expand e power x cos y in a series of powers of x and y as far as the terms of third degree. இதான் question. Expand e power x cos y in powers of x and y as far as terms of the third degree. என்ன question, e power x cos y in powers of x y னா 0,0ல அந்த பாயிண்டில் நான் வந்து என்ன பண்ணோம், தேர்ட் டிகிரி டேர்ம் வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணோமா. இது ஒரு டைரக்ட் ஃபார்வர்ட் கொஸ்டின். அப்படின்னா ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் போட்டு அதுக்கு என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்டு தேவையோ அதை கண்டுபிடிச்சி எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the solution. அப்போ நம்ம முதல்ல என்ன எழுதணும், டெய்லர் சீரீஸோட ஃபார்முலா தேர்ட் டிகிரி டேர்ம் வரையும் எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கிறேன். அது என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். இப்போ டெய்லர் சீரியஸ்க்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு, எந்த பாயிண்டில் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோமோ அந்த பாயிண்ட்டை வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் ஏபி ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் a comma b plus y minus b into fy of a comma b plus 1/2 factorial into x minus a the whole square f double x of a comma b plus 2 into x minus a into y minus b f xy of a comma b plus y minus b the whole squared into f double y of a comma b. இது செகண்ட் டிகிரி டேர்ம். அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம் வரையும் ஃபார்முலாவை எழுதணும். அது இங்கே கண்டுபிடிக்கவே சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த டேர்மையும் எழுதணும். ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் எஃப் ட்ரிபிள் எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் y minus b into f double xy of a comma b plus 3 into x minus a into y minus b the whole squared into f x double y of a comma b plus y minus b the whole cube into f triple y of a comma b plus etc. இதான் டெய்லர் சீரீஸ் தேர்ட் டிகிரி டேர்முக்கான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டோம், இந்த கணக்கில் 0,0. இப்போ எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பின்னா இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்ஸ். ஒரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி எஃப்ஒய்ன்னா ஒரு தடவை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அப்புறமா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி எஃப் டபுள் எக்ஸ் ஆஃப் ஏ கமா பின்னா
differentiate the function partially with respect to x twice. இங்க fxy of a comma b na differentiate the function partially with respect to x or y first and then இப்போ x பொறுத்து பண்ணா அதுக்கப்புறமா y பொறுத்து பண்ணணும், y பொறுத்து பண்ணியிருந்தா செகண்ட் டெரிவேட்டிவ் x பொறுத்து பண்ணணும். fxy of a comma b. இந்த f"y"க்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை y ரெண்டு தடவை பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். ட்ரிபிள் எக்ஸ்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் த்ரைஸ், டபுள் எக்ஸ் ஒய்னா ரெண்டு வாட்டி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை இந்த டேர்ம் இருக்கும், அதை ஒரு தடவை ஒய்யை பொறுத்து பண்ணணும். எஃப்எக்ஸ் டபுள் ஒய்னா ரெண்டு வாட்டி ஒய்யை பொறுத்து பண்ணியிருக்கிறத எக்ஸை பொறுத்து, எஃப் ட்ரிபிள் ஒய்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து மூணு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல எஃப் ஆஃப் ஏ கமா பி எனக்கு தேவை ஃபார்முலாவில். இப்போ எஃப் ஆஃப் பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன் 0,0 போட்டோம்னா e⁻0 cos 0, e⁻0வோட வேல்யூ வந்து 1, cos 0வும் 1, ஸோ இதோட வேல்யூ 1ன்னு வரும். அடுத்தது fx, இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான், இப்போ ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்ம் அப்படியே வரும். ஸோ e⁻x cos y, ஸோ fx ஆஃப் 0,0 is equal to e⁻0 into cos 0 which is equal to 1. இப்போ அடுத்தது f"x, இது அகெயின் வித் ரெஸ்பெக்ட் to x, அதே டேர்ம் தான் வரும். ஸோ e⁻x cos y, இங்கே f"x of 0,0 is equal to e⁻0 cos 0 which is equal to 1. அடுத்தது இதை இன்னொரு வாட்டி எக்ஸை பொறுத்து பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? f"x that is equal to e⁻x cos y தான், ஏன்னா எக்ஸ் e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். ஸோ f"x of 0,0 is equal to e⁻0 cos 0 which is equal to 1. ஸோ மூணு வாட்டி தான் எக்ஸை பொறுத்து தேவை, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ fy போட்டோம்னா e⁻x அப்படியே வரும், cos y போட்டால் மைனஸ் sin y. அப்போது fy ஆஃப் 0,0 என்ன ஆகிடும்? இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டால் e⁻0 into sin 0 that is equal to 0. ஏன் sin 0 வேல்யூ வந்து 0, இதோட வேல்யூ 1, இப்போ 0 into 1 0 ஆகிடும். அடுத்தது f"y" கண்டுபிடிக்கணும், which is equal to இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன், e⁻x கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்பொழுது. ஸோ அதனால் e⁻x அப்படி எழுதுகிறோம். sin y பண்ணால் cos y. இப்போ f"y ஆஃப் 0,0 is equal to மைனஸ் e⁻0 into cos 0, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, அப்போது மைனஸ் 1ன்னு வரும். இப்போ அடுத்தது f"y மைனஸ் e⁻x into மைனஸ் sin y. இப்போ f"y ஆஃப் 0,0, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், e⁻0 into sin 0ன்னு எழுதிக்கலாம், அதோட வேல்யூ 0. இப்போது பார்த்தீங்கன்னா இது மூணு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா fxy வேணும். எய்தர் இதை ஒய்யை பொறுத்து பண்ணணும், ஆர் இதை எக்ஸை பொறுத்து பண்ணோம்னா fxy is equal to எக்ஸை பொறுத்து பண்ணால் இந்த மைனஸ் சைன் அப்படியே வரும். இப்போ மைனஸ் e⁻x into sin y, நான் அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன், e⁻x into மைனஸ் sin y. ஸோ fxy ஆஃப் 0,0வோட வேல்யூவும் மைனஸ் e⁻0 into sin 0 which is equal to 0. இப்போ அடுத்தது f"xy, f"xyனா இதை அகெயின் ஒய்யை பொறுத்து பண்ணுங்கள், இல்லை அகெயின் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா அதே தான் வரும். ஸோ மைனஸ் e⁻x into sin y, f"xy ஆஃப் 0,0 is equal to மைனஸ் e⁻0 sin 0 which is equal to 0. அடுத்தது fxy அப்படின்னா இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? மைனஸ் e⁻x into cos y, ஏன்னா e⁻x தான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x. இப்போ இங்கே fxy ஆஃப் 0,0 is equal to மைனஸ் e⁻0 cos 0 which is equal to மைனஸ் 1. ஸோ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே எழுதி வச்சுருக்கேன். இது ஃபார்முலா, இதில் டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the answer. போடலாமா? ஸோ f of x, y is equal to f of 0,0 பாருங்கள், f of ab, அதாவது f of 0,0 அதோட வேல்யூ 1 ப்ளஸ்
1/1 factorial அதோட வேல்யூ 1 இன்ட்டு x minus 0 இன்ட்டு fx ஓட வேல்யூ 1 ப்ளஸ் y minus 0 இன்ட்டு fy ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டோம். ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியலை 2ன்னு எழுதலாம். ஸோ ப்ளஸ் 1/2 இன்ட்டு x minus a the whole squared இன்ட்டு f(x) of a comma b. f(x)னா அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு x minus 0 இன்ட்டு y minus 0 fxy of a comma b. fxy of 0 comma 0 வேல்யூ வந்து 0 ப்ளஸ் y minus 0 the whole square into fy of a comma b. இங்கே fy of 0 comma 0 வேல்யூ வந்து minus 1 plus 1/3 factorial 3 factorial 6ன்னு எழுதலாம். ஸோ 1/6 into x minus 0 the whole cube fxx of a comma b ஓட வேல்யூ வந்து 1 plus 3 into x minus 0 the whole square y minus 1 into fxy of 0 comma 0 fxy of 0 comma 0 ஓட வேல்யூ 0 plus 3 into x minus 0 into y minus 0 the whole square into fxy ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா -1. ஸோ -1 plus y minus 0 the whole squared into fxy ஓட வேல்யூவும் 0. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே அந்த வேல்யூஸை நான் எழுதிட்டேன். இப்போ இந்த 1க்கு 1 அப்படியே எழுதுவேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 into xன்னு வரும். இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ரிமைனிங் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இது x ஸ்கொயர், இந்த டேர்ம் 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். இது -y ஸ்கொயர்னு வரும். ஸோ ½ into x square minus y square ப்ளஸ் 1/6 into x cube ஆகிடும். இது இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா -1, இங்கே y ஸ்கொயர், இங்கே x, அப்போது -3xy ஸ்கொயர், இது 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் 1 + x + ½ into x square minus y square plus 1/6 into x cube minus 3xy square. அடுத்தது 13b1. Examine for the extreme values of f of x comma y. f of x comma y இங்கே என்ன கொடுத்துருக்கு? x cube plus y cube minus 12x minus 3y plus 20. இதான் question. Examine for the extreme values of f of x comma y is equal to x cube plus y cube minus 12x minus 3y plus 20. See, இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்னன்றதை எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா எய்தர் இட் மே பி மேக்ஸிமம் ஆர் இட் மே பி மினிமம், இல்லைன்னா ரெண்டுமே கூட இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம எப்படி போடலான்னா ஒரு 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். f of x comma y is equal to x cube plus y cube minus 12x minus 3y plus 20 எழுதிட்டேன். இப்போ ஸ்டெப் 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப் டு செகண்ட் டெரிவேட்டிவ் வரையும். ஸோ முதல்ல fx, அதாவது பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது என்ன மாறிடும்? 3x ஸ்கொயர். இப்போ இது 0 ஆகிடும். இங்கே -12, இதுவும் 0, இதுவும் 0, ஏன்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அடுத்தது f(x) கண்டுபிடிச்சிப்போம். இது அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா 6x வரும், கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வரையும் இதில் கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர்லி partially differentiate with respect to y, fy, that is equal to, இது 0 ஆகிடும். 3y square, இது again 0 minus 3, ஏன்னா y பண்ணால் 1 with respect to y.
அகெயின் இது 0 ஆகிடும். ஸோ எஃப் டபுள் ஒய் கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 6y. இப்போது இது இல்லாமல் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா fxy கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் இதை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம், ஆர் இதை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணலாம். நம்ம ரெண்டு விதமாக எதை வேணாலும் பண்ணலாம். இங்கே நான் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் இது 0 ஆகிடும். இப்போது ஸ்டெப் 2 என்னென்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், fx is equal to 0 போடணும், fy equal to 0 போடணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ fx is equal to 0, this implies என்ன வரும் பாருங்களேன், 3x square minus 12 equal to 0ன்னு வரும். இதிலிருந்து x square is equal to என்ன வரும், 12 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -12 ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 12 divided by 3, 4. x square is equal to 4. This implies that x is equal to plus or minus 2ன்னு வரும். Similarly fy equal to 0, இதிலிருந்து பாருங்களேன் என்ன வரும், 3y square minus 3 equal to 0, y square equal to 3 by 3, that is equal to 1. This implies that y is equal to plus or minus 1ன்னு வரும். ஸோ நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை பேராக எழுதணும். இது ரெண்டுத்தையும் காமன் ஈக்குவேஷன் இல்லை சால்வ் பண்ணுறதுக்கு, இருந்தால் சால்வ் பண்ணி அதுலேயும் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் -2 -1, -2 + 1, 2, -1, 2, 1. இப்போ நான் என்ன பண்ணணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு ஒரு நொட்டேஷன் கொடுத்துப்போம். சில டெக்ஸ்ட் புக்கில் ஏபிசியை யூஸ் பண்ணுவாங்க, சில புக்கில் ஆர்எஸ்டியை யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே ஆர்எஸ்டியை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு f(x)ன்னு எடுத்துக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 6x. அதே மாதிரி டீயை f(y)ன்னு எடுத்துக்கிறேன், அது இங்கே நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா 6y. எஸ் வந்து fxy, அது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 0. இப்போது இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா rt - s² கண்டுபிடிச்சிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து என்ன 6x இன்ட்டு 6y மைனஸ் s², 0² தான் வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 36xyன்னு வரும். இப்போ ஒவ்வொரு பேரா பாயிண்ட்ஸை இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் பாயிண்ட்ஸுன்றதை இங்கே சொல்லணும். இப்போது இதுதான் ஸ்டெப் 3. நான் முதல்ல இந்த பேரா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அட் த பாயிண்ட் -2, -1. இப்போ rt - s² கண்டுபிடிக்க போகிறேன். என்ன வரும், 36, எக்ஸுக்கு பதிலாக -2, yக்கு பதிலாக -1, which is equal to 72, which is greater than 0. greater than 0 வரும்பொழுது நான் ஆர்லேயோ டீலேயோ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் ஆரில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்களேன், எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் -12ன்னு வரும், which is less than 0. rt - s² greater than 0, r less than 0ன்னா the point maximum இருக்கும். அப்போ the point -2, -1 is maximum. இப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, f of -2 - 1 வேல்யூவை கண்டுபிடிச்சோம்னா அதான் மேக்ஸிமம் வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணால் -2 the whole cube plus of -1 the whole cube minus 12 into -2 minus 3 into -1 plus 20. பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், +24 +3 +27 +47 -9, that is equal to 38. மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், 38. இப்போ
அடுத்த பாயிண்ட் என்ன -2, 1 இதில் RT minus S square நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 36 into -2 into 1 which is equal to -72 which is less than 0. இது greater than 0 இருந்தால் தான் Rல போட்டு கண்டுபிடிக்கணும். இது less than 0 இருந்தால் டைரெக்டாகவே நம்ம இங்கே அந்த பாயிண்ட்டை பற்றி சொல்லிடலாம். அந்த பாயிண்ட் இஸ் ஏ சேடில் பாயிண்ட். அப்போது -2, 1ன்றது சேடில் பாயிண்ட். இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட் எடுத்துப்போம் 2, -1 அதே RT minus S ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 36 into 2 into -1 which is equal to again -72 which is less than 0. Again the point 2, -1 is a saddle point. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் அது சேடில் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும். அட் த பாயிண்ட் 2, 1ல் RT minus S square is equal to 36 into 2 into 1 which is equal to plus 72 which is greater than 0 and R is equal to நான் வந்து 6x R xக்கு பதிலாக 2 போடுறேன். அப்போ 12 வரும் which is greater than 0. RT minus S square greater than 0 and R greater than 0 இருந்தால் the point is minimum. So the point 2, 1 is minimum. ஸோ இது மினிமம் பாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ f of 2, 1ல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். போட்டோம்னா 2 cube plus 1 cube minus 12 into 2 minus 3 into 1 plus 20 which is equal to பாருங்கள் இது என்ன ஆகிடும் 8, 9, 29 இது 24, 27 அப்போ 29 minus 27 which is equal to 2. இது மினிமம் வேல்யூ. பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்டில் மேக்ஸிமம் இந்த பாயிண்டில் மினிமமாக வருது. இது ரெண்டும் சேடில் பாயிண்ட். 13b2 a rectangular box open at top is constructed so as to have a volume of 108 cubic meters. Find the dimension of the box that requires the least material for its construction. A rectangular box open at the top is constructed so as to have a volume of 108 cubic meters. Find the dimension of the box that requires the least material for its construction. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. இந்த question நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு மீன் தொட்டியை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கண்டிஷன் அதோட வால்யூம் வந்து 108 கியூபிக் மீட்டர்ஸாக இருக்கும். மீன் தொட்டின்னு ஏன்னு சொன்னோன்னா அதோட டாப் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்படின்னா நான் இந்த சைடு ஒன்று அதே மாதிரி இங்கே பக்கம் இருக்கும், இந்த சைடு ஒன்று, ஃப்ரண்ட், பேக்கு, பாட்டம், மொத்தம் 5 சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டினா அல் ஃபார்ம் அ மீன் தொட்டி. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நாம் பண்ணுறதுக்கான லீஸ்ட் மெட்டீரியல் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட லென்த், பிரெத், ஹைட் ஆஃப் த ரெக்டாங்குலரை நான் எக்ஸ், ஒய், இசட்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் எதை மினிமைஸ் பண்ணணும்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியாவை மினிமைஸ் பண்ணணும். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா லென்த்து, இது பிரெத்து, இதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இதை ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ பாட்டம் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதை எஃப்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ், ஒய், அப்புறம் இந்த சைடு இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று இருக்கும். அப்போ 2yz, இசட்ன்றது ஹைட்டு, ப்ளஸ் இந்த சர்ஃபேஸ், இந்த ஹைட்டு, இந்த வித் இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ 2xz. ஸோ இதை தான் நான் மினிமைஸ் பண்ணோம். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் இதோட வால்யூம் வந்து 108 இருக்கணும். வால்யூம் ஆஃப் திஸ் என்ன வரும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ xyz இஸ் ஈக்குவல் டு 108. ஸோ அதை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஜி ஃபங்க்ஷனை xyz மைனஸ் 108ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணணும்.
subject to this condition. இப்படி இருந்ததுன்னா இப்போ இதோட Lagrange's equation capital F is equal to எப்படி எழுதுவோம் f plus lambda g, அதாவது f is equal to xy plus 2yz plus 2xz plus lambda into xyz minus 108 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையும் மினிமைஸ் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன் என்ன? I am differentiating this partially with respect to x first. போட்டோம்னா xy இது என்ன மாறிடும் yன்னு வரும். partially differentiating with respect to x. இங்கே x term இல்லை, அதனால் இது 0 ஆகிடும். இங்கே x இது 1 ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ளஸ் 2z ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா yzன்னு வரும். இது 0 ஆகிடும். அதே மாதிரி similarly partially differentiate with respect to y, fy is equal to இங்கே x வரும், இந்த இடத்துல 2z வரும், இது 0 ஆகிடும். ப்ளஸ் லாம்டா இன்ட்டு xz yயை பொறுத்து 1 ஆகிடும். ஸோ xz வரும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அடுத்தது f z partially differentiate with respect to z, இது 0. இப்போ இங்கே 2y ப்ளஸ் 2z ப்ளஸ் லாம்டா xyன்னு வரும். நெக்ஸ்ட்டு f லாம்டா கண்டுபிடிச்சா இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். இங்கே 1, அப்போ எப்படி வரும் xyz மைனஸ் 108ன்னு வரும். இப்போது இதோட செகண்ட் ஸ்டெப் என்ன? fx is equal to 0ன்னு எடுத்துக்கணும். அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? y plus 2z is equal to minus lambda yz, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். fy equal to 0, this implies that x plus 2z is equal to minus lambda xz. fz is equal to 0 அப்படின்னா 2y plus 2x is equal to minus lambda xy, இது ஈக்குவேஷன் 3. and then f lambda equal to 0ன்னா xyz is equal to 108, இது ஈக்குவேஷன் 4. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதிலிருந்து xyz வேல்யூவை கண்டுபிடிச்சேன்னா ப்ராப்ளம் சால்வ். அதுக்கு நான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற மெத்தடை சொல்கிறேன். இப்போ இங்கே ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷனு 2வையும் டிவைட் பண்ணி y in terms of x எழுதுவோம். அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 1 divides 2, அப்போ y plus 2z by x plus 2z is equal to minus lambda yz by minus lambda xz வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் லாம்டா கேன்சல் ஆகிடும், z கேன்சல் ஆகிடும். இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x into y xy ப்ளஸ் 2xz ஈக்குவல் டு இங்கே ஒய்யால் பண்ணுறோம். ஸோ xy ப்ளஸ் 2zyன்னு வரும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா xy கேன்சல் ஆகிடும். இந்த 2xz ஈக்குவல் டு 2yz வரும். இந்த இடத்துல 2z கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா we get x is equal to y, or I can write y in terms of x, y is equal to xன்னு எடுத்துக்கிறேன். இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போது அதே மாதிரி தான் 1 divided by 3 போட்டு z in terms of xல எழுதுவோம். அப்படி நான் எழுதணும்னா y plus 2z by 2y plus 2x, that is equal to minus lambda yz by minus lambda xy. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் லாம்டா கேன்சல் ஆகிடும், y கேன்சல் ஆகிடும். இதை எக்ஸால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் xy ப்ளஸ் 2zx is equal to இங்கே z இருக்குது 2yz ப்ளஸ் 2xzன்னு வரும். ஸோ இந்த 2xzம் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாம். this implies that we get xy is equal to 2yz. இதில் y நான் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2z is equal to x. this implies that z is equal to x by 2. இதை ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 5ஐயும் 6ஐயும் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். substituting 5 and 6 in 4 we get xக்கு x எழுதிட்டேன், yக்கு பதிலாக
x, zக்கு பதிலாக x by 2, that is equal to 108. This implies that x cube is equal to, இந்த 2 இங்கே இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 216 ஆகிடும். இதிலிருந்து x is equal to cube root of 216 is nothing but 6. ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம் 6ன்னு. ஈக்குவேஷன் 5லேருந்து y is also 6. இசடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x by 2, அப்போது 6 by 2, that is equal to 3. இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட டைமென்ஷன். லென்த்து 6, விட்த்து 6, ஹைட்டு வந்து 3. அப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.